ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி வழிபாடில் இது 5ஆம் நாள் வழிபாடு. பாலாம்பிகைக்கு தேன் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். நவராத்திரி துர்கை அம்பிகையுடைய அவதாரங்களில் 5ஆம் நாள் அவதாரம் எடுத்த பெயர் ஸ்கந்தமாதா. ஸ்கந்தமாதா சிங்கத்து மேலே உட்காந்துருந்து மடியில் ஸ்கந்தனை உட்கார வச்சுருப்பாங்க. ஸ்கந்தன்னா முருகப்பெருமான். நம்ம முருகப்பெருமானை அவங்க மடி மேலே உட்காந்து சிங்கத்தின் மீது அமர்ந்து முருகப்பெருமானோட காட்சியளிப்பாங்க. அவங்கள வைஷ்ணவி அப்படின்னும் அழைக்கிறாங்க. லக்ஷ்மி தேவியா இந்த 3 நாட்களை அவங்கள வணங்குறது நமக்கு செல்வத்தை தரக்கூடியவங்களாகவும் அடுத்த செல்வத்தை தரக்கூடியவங்களாகவும் வைஷ்ணவியா நமக்கு காட்சி அளிக்கிறாங்க லக்ஷ்மி தேவி. 5ஆம் நாள் ஸ்கந்தனோட காட்சி அளிப்பதால குழந்தை தெய்வத்தை வணங்குறது ரொம்பவே நல்லது. பாலாம்பிகைக்கு தேன் அபிஷேகம் செய்து பால் நெய்வேதனம் வச்சு பஞ்சகவ்ய தீபம் நெய் போட்டு ஏற்றி வழிபாடு செஞ்சு முடிச்சாச்சு. பஞ்சகவ்ய தீபம் ஏற்றுறதுனால ஒரு யாகம் செய்யறதுக்கான பலன் கிடைக்கும். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.